guys, welcome back our channel Rider Mission. நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம KTMோட டியூக் 160 சரிங்களா. ஸோ இந்த பைக்கில் நம்ம ரியல் டைம் ஓட்டி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பைக்கிலோட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அங்கே போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரியல் டைம் ரைட் பண்ணி இந்த பைக்கில் வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஜின் பொறுத்தவரை ரொம்ப ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ ஒரு கீருக்குமே நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி. இன்ஜின் நோட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்ஜின் நோட் கூட. ஸோ 160 cc இன்ஜின் ஓட்டுறோங்க. ஸோ இதோட சிசின்னு பொறுத்தவரை 160 cc இன்ஜின்ங்க. ஸோ இதோட பவர் அப்படின்னு பொறுத்தவரைய அரௌண்ட் நம்மளுக்கு 19 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டார்க்குன்னு பொறுத்தவரையும் நம்மளுக்கு 15.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சிசி ஒரு 160 சிசியில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லிடலாங்க. ஸோ இந்த பைக்கை ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. ஸோ கூலிங்க்கு பொறுத்தவரையே இந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 160 சிசியில் உங்களுக்கு ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து வருது அப்படின்னா அது வந்து நம்ம KTM 160ல் தாங்க கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டை பொறுத்தவரையே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் வந்து எவ்வளோ ஹீட் ஆனாலுமே அது கூல் டவுன் பண்ணுறதுக்கான பெரிய ரேடியேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கூலிங் வந்து பெட்டராக இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக ஏறி இறங்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு USD சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்தவரையும் நம்மளுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் வந்து மோனோஷாக் இருக்கிறனால நல்ல ஒரு பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் வந்து செம்ம ரிஃபைண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமான காரணம் இந்த வெஹிக்கிளில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளச்சுமே பொறுத்தவரையும் நம்ம சிட்டியில் அதிகமாக ஓட்டுறோம் அப்படின்னா டிராஃபிக்கில் ஓட்டுறோம்னா கூட பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஸ்லிப்பர் கிளச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிளச் பொறுத்தவரையும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா மீட்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேங்க. ஸோ 5 inch LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன கியரில் ஓட்டுறோம், எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறோம், எவ்வளோ RPMல ஓட்டுறோம் எல்லாமே இதில் வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியுதுங்க. நல்லா பிரைட்டாகவும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். இது வந்து நான் ரிவ்யூவில் கூட சொல்லலை. பட் நான் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட்டில் இருக்கா, வெஹிக்கிள் சைட் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபீச்சருங்க அது. ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சீட்டும் பொறுத்தவரைய ரைடருக்கான ஒரு டெடிக்கேட்டட் சீட்டுங்க. ஸோ நல்லா வந்து கால் ரெண்டும் டக் பண்ணி ஓட்டுறதுக்குன்றது வெஹிக்கிள் சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மிஷின் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சும்மா நேமுக்கு சொல்லாமல் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம அப்படியே ரோட்டில் ஓடி பார்க்கலாம். நல்ல ஸ்மூத்துங்க வண்டி. ஒரு கீருக்குமே நல்ல ஒரு இந்த பிக்கப் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட்டு வண்டி வந்து ரொம்ப காம்பேக்டாக ஸ்லிம்மாக இருக்கனால நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. ஈஸியாக ஓட்ட முடியுதுங்க சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கு பாருங்கண்ணா. மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. ஸோ
ஸோ நிறைய பேர் வந்து இந்த 160cc சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று பிகினர் லெவலில் சூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சிசி வேணாம், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு மீடியமான பவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படின்னு இருக்கவங்களுக்குள்ள இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹேண்டில் பார் நல்லா அப்ரைடாக கொடுத்துருக்கனால நல்லா வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன், அந்த ரைடிங் பொசிஷன் பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸியாக இருக்குங்க. செவன்ட்டிலாம் நீங்கள் செம்ம ஸ்பீடுங்க. வண்டி பிக்கப்லாம் குறைவே கிடையாது. டக்கு 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 டக்குன்னு ஹை ஸ்பீடு ஈஸியாக ரீச் பண்ணிடுங்க. ஸோ 160cc தானே, அதனால் வந்து இந்த பைக்கை வந்து குறைவாகவே நம்ம எடை போட முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கேடிஎம் பைக்லேருந்து யூஸ்வலாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த பவர் வந்து இதில் அப்படியே அந்த ரேசிங் டிஎன்ஏல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நம்ம சிட்டிக்குள்ளே நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டினாலும் சரி, நல்லா டயர்ஸு வைடரான டயர்ஸ் இருக்கிறதுனால நல்லா அந்த சப்போர்ட்டு, அந்த பெண்ட் பண்ணி ஓட்டுறது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. பாருங்களேன், ஒரு கீரும் நம்ம மாற்றுறோம், ஆனால் ஒன்றுமே தெரில மாற்றுற மாதிரி. அந்தளவுக்கு ஒரு பெட்டரான கீர் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ பிரேக்கிங் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி நம்மளுக்கு ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்கனால ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரைய கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னே சொல்லலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ நம்ம யூடர்ன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்பா நாங்கள் டேர்னிங் ரேடியஸு இவ்வளோ ஸ்மூத்தாக ஈஸியாக டேர்ன் பண்ண முடியுதுங்க. செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. எவ்வளோ ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம ஈஸியாக வந்து டேர்ன் பண்ண பாருங்களேன். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இல்லைங்க, ஸ்ட்ரெயினே இல்லாமல் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஈஸியாக இருக்குங்க. நம்ம காலேஜ் பசங்க யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பைக்குன்றது ஒரு நல்ல ஒரு பைக்காக இருக்குங்க. அவங்க யூஸ் பண்ணுற அந்த அவங்களோட ரைடிங் ஸ்டைலுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரைய ஒரு யங்ஸ்டர்ஸை அவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைனே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பெட்டரான மைலேஜும் வந்து பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸு டிசைனு எல்லாம் அதோடைய தாண்டி நம்மளுக்கு பெட்டரான மைலேஜ் கொடுக்குதுங்க இந்த பைக். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா மைலேஜ் பெட்டராக இருக்கனால என்னென்னா டேங்க் கெப்பாசிட்டின்னு பொறுத்தவரையும் அரௌண்ட் நம்மளுக்கு 10 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்ல ஒரு லிட்டருக்கு 40னா நீங்கள் ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 400 kilometers ஈஸியாக நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடியுங்க. ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ரைடிங் பிஹேவியரை பொறுத்து அது வந்து மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கேடிஎம் பைக் வச்சுருப்பாங்க, ஓட்டிகிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் நான் இன்றைக்கி இந்த வெஹிக்கிளில் ப்ரீ லான்ச்சு, இந்த லான்ச்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த வெஹிக்கிள் கொடுத்தாங்க, டெஸ்ட்டை ஓட்டி பாருங்கள் அப்படின்னு. ஓட்டி பார்க்குறேன், அவ்வளோ எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சிங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய 150cc செக்மெண்ட்டில் ஓட்டியிருக்கோம்.
இது வந்து ஒரு 166 சிசின்றது ஒரு 10 சிசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு, அந்தளவுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்டு, ரைடிங் பிஹேவியரு, ஹேண்டில் பார் பொசிஷனு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கும் பெட்டராக இருக்குங்க. சீட் கம்ஃபர்ட்டு, சீட் பொசிஷனு எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பைக்கோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு பிலோ ஒரு 2 lakhsக்குள்ளே தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன் ரோடே இங்கே தெரிஞ்சு ஒரு 2 lakhsக்குள்ளே ஒரு லுக் வைஸு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸு, ஒரு மைலேஜ் வைஸு எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த பைக் வந்து ரொம்ப வாங்குவாங்க, பாருங்கள் நீங்கள் வேண்டாம். ஸோ இந்த பைக் வந்து டைரெக்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க நிறைய பைக்குக்கு காம்படிஷனாக வந்து இறக்கியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க எஃப்சி, அதுக்கப்புறம் வந்து MT-15, R15, ஸோ அந்த பைக்குக்கெலாம் இந்த பைக் வந்து கொஞ்சம் ஒரு காம்படிஷன் டஃப் கொடுக்குன்னே சொல்லாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குன்னே சொல்லாங்க. ஸோ மிரர் பொறுத்தவரையும் நல்லா பெரிய மிரராக கொடுத்துருக்காங்க, இல்லைனா லார்ஜராக வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ விசிபிலிட்டிஸ் பொறுத்தவரையும் நல்லா வந்து பெட்டராக இருக்குங்க. ஸோ வைப்ரேஷன் சொல்லிட்டு மிரரில் எதுவுமே கிடையாது, நல்ல விசிபிலிட்டிஸ் இருக்குது. வண்டியிலுமே வந்து வைப்ரேஷன்ஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஸோ நல்லா ரிஃபைண்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளோட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் டைம் இந்த பைக்கை வந்து ரோட்டில் ஓட்டி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற இதேமாரி ரெகுலரான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்க முடியும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலரான பைக் ரிவ்யூஸு, ஆக்சசரிஸு, மாடிஃபிகேஷன்ஸு, ஓனர்ஷிப் ரிவ்யூஸுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோங்க தமிழில். ஸோ ஒரு ப்ளேலிஸ்ட்டும் நான் வந்து டெடிக்கேட்டடாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இன்ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் காய்ஸ். பாய் 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 காய்ஸ்.